திரையுலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டார். தமிழகம் மட்டுமின்றி உலக அளவில் 50 ஆண்டுகளாக திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து வருபவர். தனது கடின உழைப்பால் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை 3 தலைமுறைகளாக மகுடம் சூட்டிய இவர் திரையுலகில் தனது 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இவரது பிறந்த நாள் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களால் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற அளவிற்கு அன்று முதல் இன்று வரை உச்ச நடிகராக உள்ள சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் டிசம்பர் 12, 1950 பெங்களூரில் பிறந்தார். தனது ஆரம்ப வாழ்க்கையை பேருந்து நடத்துனராக துவக்கிய இவர் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரால் அபூர்வ ராகங்கள் என்ற படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். தனது முதல் பட அறிமுக காட்சியில் ஒரு பங்களாவின் வாயிற்கதவை திறந்து உள்ளே நுழைவது போன்ற காட்சியில் நடித்த சூப்பர் ஸ்டார் அப்போதே தமிழ்நாட்டு ரசிகர்களின் இதயத்தில் நுழைந்தார். திரையுலகில் பெரும் ஜாம்பவான்கள் நடித்து வந்த காலத்தில் முற்றிலும் புதிய பாணியில் ரஜினி ஸ்டைல் என தனது தனித்துவமான நடிப்பால் தலையை ஸ்டைலாக கோதுவது, சிகரெட்டை காற்றில் தூக்கி வீசி பிடிப்பது, விறுவிறுப்பான நடை, உடை மற்றும் பாவனை போன்ற புதிய பாணியை இந்திய திரைப்பட உலகிற்கு அறிமுகம் செய்து பல கோடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். கருப்பு வெள்ளை முதல் கலர், 3D மற்றும் மோஷன் கேப்சரிங் உள்ளிட்ட அனைத்து வகை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்ட திரைப்படங்களிலும் நடித்த முதல் இந்திய நடிகர் என்ற பெருமையை பெற்றவர். தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஆங்கில படங்களிலும் பல வெற்றி படங்களை தந்துள்ளார். தொடர்ந்து முன்னணி இயக்குனர்களுக்கு வெற்றிகளை கொடுத்த ரஜினிகாந்திற்கு கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவான பைரவி என்ற படத்திற்கு முதலாக உருவான பிரம்மாண்டமான போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பட்டத்துடன் விளம்பரப்படுத்தப்பட்டது. அவள் ஒரு தொடர்கதை, புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், எங்கேயோ கேட்ட குரல் போன்ற படங்களில் தனது குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்திய ரஜினிகாந்த் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் குறும்புக்கார இளைஞராகவும், பிரியா, பில்லா, ரங்கா, முரட்டுக்காளை போன்ற மாஸ் படங்களில் தனது அதிரடியான ஸ்டைலான நடிப்பால் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்களை ஈர்த்தவர். தொடர்ந்து புதுக்கவிதை, தம்பிக்கு எந்த ஊரு போன்ற படங்களில் காதல் நாயகனாக நடித்த சூப்பர் ஸ்டார் தம்பிக்கு எந்த ஊரு படத்தில் தம்மால் காமெடியும் செய்ய முடியும் என நிரூபித்து காட்டினார். வெற்றியை மட்டுமே கொண்டாடும் சினிமா துறையில் பல தோல்விகளையும் எதிர்கொண்டு போராடிய இவர் பிறகு திரைப்படத் துறையில் வசூல் மன்னனாக வலம் வந்தார். குறிப்பாக இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க வைத்த படம் எந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றிலும் தனது தனி ஸ்டைலான நடிப்பால் கவனம் ஈர்த்த நடிகர் ரஜினிகாந்த் பஞ்ச் டயலாக் என்ற புதிய வசன உச்சரிப்பையும் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமையை கொண்டார். 16 வயதினிலே படத்தில் இது எப்படி இருக்கு என துவங்கிய அவரது பஞ்ச் டயலாக், மல்லேடா அண்ணா மல்ல, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான், மற்றும் நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, என் வழி தனி வழி, பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என நடிகர்களுக்கு பஞ்ச் டயலாக் என்ற பாணியை அறிமுகப்படுத்தியவர். ஜப்பானில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியவர். தலைவா, நீ நடிக்க வேண்டாம், நடந்தாலே போதும் என ரசிகர்களால் வெறித்தனமாக கொண்டாடப்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வசூலை அள்ளித்தரும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார். 3 தலைமுறை ரசிகர்களை தன்வசம் கொண்டு 50 ஆண்டுகளாக திரைப்படத்துறையில்
அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக என்றும் சுறுசுறுப்பாக நடித்து வரும் ரஜினிகாந்த் என்ற பெயரின்றி சினிமா என்றும் முழுமையடையாது. எந்தவித பின்னணியும் இல்லாமல் கலைத்துறைக்குள் நுழைந்து தனக்கென தனி பாணியை உருவாக்கி 50 ஆண்டுகளாக 3 தலைமுறை ரசிகர்களை கொண்டுள்ளதால் தான் ரஜினிகாந்த் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டாராய் நிற்கின்றார். எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காண்போம். டிசம்பர் 12 இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்கை நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று முதல் எங்களது புதிய ஸ்கை நியூஸ் யூடியூப் சேனலை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றோம்.